ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேய் படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது 2026ல ஒரு இந்தோனேஷியன் பேய் படமா ரிலீஸ் ஆன சுசானா தி விட்ச்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய ஒரு பேய் படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த பிரான்சைஸ்ல 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 படத்தையும் ஏற்கனவே நம்ம பழைய சேனல்ல போட்டிருக்கோம். இந்த படமும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் தான். அதனால இந்த படத்தை நீங்க தனியாவே பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பொண்ணோட குடும்பத்தை அழிச்சு அவரோட வாழ்க்கையை நாசமாக்கின ஒருத்தனை அவ பழி வாங்குறதுக்காக தன்னோட உயிரியை பணிய வச்சு ஒரு பிளாக் மேஜிக்கா கத்துக்கிறா. ஆனா அவ பழிவாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய ரகசியமே அவளுக்கு தெரிய வருது. அவ உயிரை காதலிக்கிற ஒருத்தனோட வாழ்க்கையை அதை பாதிக்கிற அளவுக்கு இருக்க அந்த பொண்ணு எப்படி அதை தாண்டி பழிவாங்குறா, கடைசியில அந்த பிளாக் மேஜிக்கால அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட பயங்கரமான ஹாரர் ஸ்டோரி. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல பிஸ்மன் அப்படிங்கிற ஒரு பெரிய ரவுடியை காட்டுறாங்க. அவன் ஒரு ஷாமனை பார்க்க வந்திருக்கான். தன்னோட கிராமத்தோட தலைவரை கொல்லணும் அப்படின்னு தான் அவன் ஆசைப்படுறான். அந்த தலைவர் செத்து போயிட்டா பிஸ்மன் இந்த கிராமத்தோட தலைவர் ஆயிடலாம் அப்படின்னு அவனோட எண்ணமா இருக்கு. பிஸ்மில் இருக்கிற அந்த கிராமத்தோட பேரு கராங் ஷேட்டன். அதாவது அதோட டிரான்ஸ்லேஷன் என்னன்னா டெவில்ஸ் ரீப். அடுத்த சீன்ல இப்ப பிஸ்மனோ அந்த கிராமத்தோட தலைவன் ஆயிட்டான். ஆனா அவன் கிராமத்து மக்களை போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். பிஸ்மனுக்கு ரொம்பவே நெருக்கமான ஆட்களான பெண்டாங், கவி, லவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. பிஸ்மன் என்ன சொன்னாலும் இவங்க 3 பேருமே அதை அப்படியே செய்வாங்க. அப்படியே அடுத்த சீன்ல சுசானா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவரோட ஸ்கூட்டி இப்ப ஸ்டார்ட் ஆகாம ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. அப்படியே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேர் பிரம்மூஜா. அவனும் அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கராங் ஷெட்டன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிராமத்துல யாரையும் தேடி வந்திருக்கான். அதோட மட்டும் இல்லாம அந்த கிராமத்தோட தலைவனையுமே பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கான். ஹீரோவும் ஹீரோனோட ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறான். அப்பவே முதல் பார்வையிலேயே ஹீரோனை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோன் கிட்ட பிஸ்மனை பத்தி கேட்க அதுக்கு அவளும் பிஸ்மன் ஆபீஸ்ல இல்ல அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அங்கிருந்து கிளம்ப ஹீரோவை வில்லேஜ் சீஃப் ஆபீஸுக்கு போறான். ஆனா அங்க ஊர் தலைவர் இல்ல. அங்கிருந்த ஒரு ஆபீசர் ஹீரோவை ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ண சொல்லிட்டு இன்னொரு நாள் வர சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோனை அவளோட வீட்டுல காட்டுறாங்க. அவளோட அம்மா மூலமா ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. பிஸ்மன் சுசானாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதனால அவளுக்கு அடிக்கடி கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கான் போல. ஆனா சுசானாவுக்கு பிஸ்மனை கல்யாணம் பண்ணிக்க எந்த ஒரு விருப்பமும் இல்ல. அவளோட அப்பாவுக்கும் பிஸ்மன் நல்லவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால அவருக்குமே தன்னோட பொண்ணை பிஸ்மனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்ல. இவங்க பிஸ்மனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கிராமத்துல சில பேர் சுசானாவோட வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க சுசானாவோட அப்பா கிட்ட உதவி கேட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த கிராமத்துல பிஸ்மனுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு சுசானாவோட அப்பா தான். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பிஸ்மனோட ஆட்களான கவி, லவ், பெண்டாங் 3 பேரும் ஒட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்து மக்களோட கருத்து என்னன்னா, சுசானாவோட அப்பா ரொம்பவே நல்ல மனுஷரு. கிராமத்துல எல்லாருக்குமே அவரை ரொம்பவே பிடிக்கும். இன்னும் 2 மாசத்துல நடக்க போற ஊர் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல அவர் போட்டியிட்டா கண்டிப்பா ஜெயிச்சிடுவாரு அப்படின்னு அவர் சொல்றாங்க. பிஸ்மனோட கொடுமையால ஏற்கனவே எல்லாருமே கஷ்டப்படுகிறதுனால சுசானாவோட அப்பாவும் எலெக்ஷன்ல நிக்க சம்மதிக்கிறாரு. இந்த விஷயத்த பிஸ்மனோட ஆட்கள் அவங்ககிட்ட போய் சொல்லிடுறாங்க. உடனே பிஸ்மனோ அவனோட ஷாமன்ட்ட சொல்லி சுசானாவோட அப்பா மேல பயங்கரமான ஒரு பிளாக் மேஜிக்க பண்ண வைக்கிறான். ஆரம்பத்துல இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஊர் தலைவரை எப்படி பிளாக் மேஜிக் பண்ணி கொன்னாங்களோ அதே மாதிரி இந்த தடவை ஷாமன் பண்ண அந்த பிளாக் மேஜிக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத விஷயம். அந்த ஷாமனுக்கும் சுசானாவோட அப்பா உயிர் பிழைக்க மாட்டாரு, கண்டிப்பா செத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு பக்கம் சுசானாவோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஷாமன் பண்ண அந்த பிளாக் மேஜிக் சுசானாவோட வீட்டுக்கே வந்து சேருது. அது ஒரு தீப்பந்து மாதிரி வீட்டோட சீலிங்க உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து விழுகுது. உடனே சுசானாவோட அப்பாவோட உடம்பு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அவரும் தன்னோட உடம்பு மேல தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தாலும் அவரோட உடம்பு சூடு மட்டும் குறையவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல அவரோட உடம்பு முழுக்க கொப்பளங்களா வர ஆரம்பிக்குது. அந்த கொப்பளங்களுக்குள்ள இருந்து ஈஸ் மாதிரி ஒரு பொருள் ஒண்ணு வெளியில வந்து விழுகுது. அந்த காட்சி ரொம்பவே பயங்கரமா இருக்கும். சுசானாவோட அம்மா யாரவங்க அப்பா மேல பயங்கரமான ஒரு பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சுசானா கிட்ட சொல்ல, அது மட்டும் இல்லாம வழியில துடிச்சுக்கிட்டு இருந்த அப்பா கிட்ட சுசானாவை போக விடாமவும் தடுக்கிறாங்க. கடைசியில அந்த வழியை தாங்க முடியாம சுசானாவோட அப்பா துடிச்சு இறந்து போறாரு. அடுத்த நாள் அவரோட இறுதி சடங்கு நடக்குது. அப்ப பிஸ்மனோட ஆள் கவியும் பிஸ்மன் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றான். பிஸ்மனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்களுக்கு சுரா அப்படிங்கிற ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. இப்ப சுராவும் சுசானோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பிஸ்மனுக்கு தெரிய வருது. சுரா கண்டிப்பா சுசானா கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவா அப்படின்னு பிஸ்மனுக்கு தெரிய, அதாவது சுசானோட அப்பா மேல பிளாக் மேஜிக் பண்ணி கொன்னதே பிஸ்மன் தான் அப்படிங்கிற உண்மையை வெளியில வந்துடும் அப்படின்னு பிஸ்மன் நினைக்கிறான். அதனால கவி, பெண்டாங், லவ் 3 பேரையும் சுசானோட வீட்டுக்கு போயிட்டு சுராவை கூட்டிட்டு வர சொல்றான். ஆனா அவங்க 3 பேரும் சுசானோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சுசானா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பிஸ்மன் தான் முன்னாடி இருந்த அந்த ஊர் தலைவரை பிளாக் மேஜிக் பண்ணி அவரை கொன்னா. இப்ப உன்னோட அப்பாவையும் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சிருவாரு அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் தான் அவரையுமே பிளாக் மேஜிக் பண்ணி கொன்னுட்டா அப்படிங்கிற உண்மையை அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள பெண்டாங், லவ், கவி 3 பேரும் சுசானாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க சரியான நேரத்துல வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. சுரா இன்னும் சுசானா கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு நினைச்சு அவங்கள வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஆனா சுரா வர மறுக்கிறா. அதனால பெண்டாங் அவளை போர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போக முயற்சி பண்றான். சுரா உடனே ஒரு கத்தி எடுத்து பெண்டாங்க நோக்கி காட்ட, ஆனா பெண்டாங்கம் அந்த கத்தியை பிடிங்கிடுறான். கோபத்துல சுராவும் பெண்டாங்க பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு
கோவப்பட்ட பெண்டாங்கம் சுறாவை ரொம்பவே வேகமா தள்ளிவிட அவங்களோட தலை சுவத்துல இருந்து ஒரு ஆணில போய் பயங்கரமா மோதுது. அந்த இடத்துலயே அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் பெண்டாங், கவி, லவு 3 பேரும் சுசானாவை நீ பாத்துட்ட, இருந்தாலும் பரவாயில்ல அமைதியா இரு அப்படி சொல்லி இங்க நடந்தது எல்லாத்தையுமே நீ மறந்துடணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்தா நம்மள கொன்னுடுவாங்க அப்படின்னு சுசானாவும் ரொம்பவே பயந்து போயிட்டு அவங்க 3 பேருக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அவங்க 3 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சுசானா ஓடிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுறா. அவங்க 3 பேரும் அவளை துரத்திக்கிட்டே காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பாதை முடிஞ்சு போயிடுது. முன்னாடி ஒரு ஆழமான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. சுசானா அங்க நின்னுகிட்டு இருக்க அந்த இடம் ரொம்பவே ஒரு உயரமான பகுதியா இருக்கு. அவளை துரத்திக்கிட்டே வந்த அந்த 3 பேரும் அங்கேயும் வந்துடுறாங்க. அப்ப பெண்டாங் சுசானாவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே நடந்த விஷயங்களால சுசானா ரொம்பவே நர்வஸா இருக்கா. என்ன செய்யணும்னே அவளுக்கு தெரியல. அந்த நேரத்துல அவ கால் தவறி அவ கீழே இருக்கிற அந்த வாட்டர் ஃபால் குள்ள விழுந்துடுறா. கீழே ஒரு மரம் உடைஞ்சு விழுந்து கிடக்கு. சுசானா அந்த மரத்துக்கு மேல போய் விழுந்துடுறா. அந்த மரத்தோட கூர்மையான கிளைகள் அவளோட இடுப்புல குத்திடுது. அதனால சுசானாவும் ரொம்பவே மோசமா காயமாயிடுறா. இன்னொரு பக்கம் பெண்டாங், கவி, லவு 3 பேரும் பிஸ்மின் கிட்ட போயிட்டு நடந்ததை எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா பிஸ்மினுக்கு என்னோட ஒய்ஃப் சுரா இறந்ததுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. அவனுக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா சுசானா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா இல்லையா அப்படிங்கிறதான். கவியும் நாங்க சரியான நேரத்துல சுசானோட வீட்டுக்கு போயிட்டோம், சுரா எதுவுமே சொல்லல அப்படி சொல்றான். ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் சுராக்கு நடந்த எல்லாத்தையுமே சுசானா பாத்துட்டா அப்படின்னு. இதை கேட்ட பிஸ்மினோ சுசானா உயிரோட இருந்தாலும் சரி செத்து இருந்தாலும் சரி எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்றான். இன்னொரு பக்கம் மயக்கத்துல இருந்த சுசானா ஆத்தோட நீரோட்டத்துல அடிச்சுக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருக்கா. வழியில கற்கள் எல்லாம் மோதி அவளோட எலும்புகள் கூட உடைய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அதே ஆத்தங்கரையில மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு ஆத்துக்குள்ள சுசானா தெரிய உடனே அவளை தூக்கிக்கிட்டு அவனோட ஆன்ட்டி காயத்ரி கிட்ட கொண்டு போறான். ஹீரோட ஆன்ட்டிக்கு பபுக் அப்படிங்கிற ஒரு சர்வெண்ட் இருக்கான். இப்ப ஹீரோட ஆன்ட்டியும் ஹீரோனை செக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட அவ ரொம்பவே மோசமா காயமடைஞ்சிருக்கா, அவளோட எலும்புகள்லாம் ஹீல் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதை விட முக்கியமா அவ அனுபவிச்ச விஷயங்கள்ல இருந்து மனசளவுல அவ ரெக்கவர் ஆகணும், அதுக்கு இன்னும் அதிகமா டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே ஒரு 2 வாரங்கள் கடந்து போகுது. ஹீரோவோட ஆன்ட்டியும் சேர்ந்து சுசானாவை பாத்துக்கிறாங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் சுசானாவுக்கு நினைவு திரும்புது. அவ கண் திறந்து பார்க்கும்போது ஹீரோட ஆன்ட்டி, ஹீரோட ஆன்ட்டியோட சர்வன் பபுக் 3 பேரும் அவளுக்கு முன்னாடி இருக்காங்க. இப்ப ஹீரோட ஆன்ட்டியும் சுசானா கிட்ட அவ எங்க இருக்கா, தாங்கெல்லாம் யாரு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றா. சுசானாவுக்கு அங்கிருந்து கிளம்பணும் தான் ஆசை. ஆனா அவ இன்னும் ரொம்பவே பலவீனமா இருக்கா. அவளோட எலும்புகள்லாம் இன்னும் முழுசா ஹீல் ஆகல. அதனால ஹீரோவும் இன்னும் சில நாட்கள் அவளை பாத்துக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு சுசானாவோட 2 காலுமே முழுசா சரியாயிடுது. ஒரு நாள் ஹீரோவும் கிச்சன்ல இருக்கும்போது சுசானாவும் அவங்க கிட்ட போறா. ஹீரோவும் நம்ம 2 பேரும் ஏற்கனவே பாத்துருக்கோம், ஆனா உனக்கு அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோனோ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆன்ட்டிய பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு தன்னோட குழந்தையோட அங்கே வரா. அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா. இப்ப ஹீரோவும் ஹீரோனோ உள்ளிஞ்சு நின்னு ஹீரோவோட ஆன்ட்டியும் அந்த பொண்ணும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹீரோவோட ஆன்ட்டி கிட்ட உதவிக்கிட்டு தான் வந்திருக்கா போல. அவளோட ஹஸ்பண்ட் அவளையும் அவளோட குழந்தையும் ரொம்பவே அடிக்கிறானா. அதனால ஹீரோவோட ஆன்ட்டி அந்த பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி தன்னோட ஹஸ்பண்ட கொல்லணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. அவங்க பேசுறத கேட்ட உடனே ஹீரோவும் தன்னோட ஆன்ட்டி உண்மையில என்ன பண்றாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது. உடனே ஹீரோவும் ஓடி போயிட்டு தன்னோட ஆன்ட்டியோட ரிச்சுவல் ரூமை திறந்து பாக்குறான். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அங்க பிளாக் மேஜிக்கு சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்கத பாக்குறான். இது வரைக்கும் ஹீரோ தன்னோட ஆன்ட்டிய ஒரு ஹீலர் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவங்க ஹீலர் மட்டும் கிடையாது, பிளாக் மேஜிக்குமே பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு அப்பதான் அவனுக்கு தெரிய வருது. ஹீரோவோ தன்னோட ஆன்ட்டி கிட்ட ஹீலிங் கத்துக்க மட்டும்தான் இங்க வந்திருந்தான். ஆனா தன்னோட ஆன்ட்டியோட உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோவோட ஆன்ட்டியும் என்ன பார்த்து உனக்கு பயமா இருந்தா நீ இங்கிருந்து இப்பவே நீ போயிடலாம் அப்படி சொல்றாங்க. உடனே பிரம்முஜாவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா இதுக்கு நேர்மாறா சுசானாவுக்கு பிளாக் மேஜிக் மேல கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவ ஹீரோவோட ஆன்ட்டி கிட்ட எனக்கு பிளாக் மேஜிக் கத்து கொடுங்க, பிஸ்பின நான் பழி வாங்கி ஆகணும் அப்படி சொல்றான். அப்ப ஹீரோவோட ஆன்ட்டியும் சுசானா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒரு முறை பிளாக் மேஜிக்க கத்துக்க ஆரம்பிச்சிட்டேனா அதுக்கப்புறம் பின்னாடி போகவே முடியாது, நீ செத்ததுக்கு அப்புறம் நேரா நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா சுசானாவுக்கு பிளாக் மேஜிக்க கத்துக்கணும், தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் அழிச்ச எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு அவ ரொம்பவே வெறியா இருக்கா. சுசானாவோட கோபத்தையும் பழி வாங்குற வெறியையும் பார்த்த ஹீரோவோட ஆன்ட்டி ரொம்ப வருஷமாவே என்னோட டீச்சிங்கையும் நாலேஜையும் யாருக்காவது பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நான் ஒருத்தரை தேடிக்கிட்டே தான் இருந்தேன். அந்த ஆள் பிரமுச்சுவா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அவனுக்கு ஹீலிங் மட்டும் தான் கத்துக்கணும் ஆசை அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆன்ட்டியும் சுசானாவுக்கு அதாவது அவளுக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சுசானா 2 வாரங்களா மயக்கத்துல இருந்தால அப்ப அவளோட உயிரை போயிருக்க வேண்டியது. ஆனா ஹீரோவோட ஆன்ட்டி தான் அவளோட சோலை அவளோட பாடியோட இணைச்சு வச்சிருந்தா. ஏன்னா சுசானா இறந்த உலகத்துக்கோ மனித உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உலகத்துல மாட்டி இருந்தா. அதனால இப்ப அவளால சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ பார்க்க முடியும். இது எப்படி ஹீரோட ஆன்ட்டிக்கு தெரியும் அப்படின்னா பபுக்க ஹீரோட ஆன்ட்டியால மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப சுசானாவளையும் அந்த பபுக்க பார்க்க முடியுது. ஏன்னா பபுக் ஒரு ஜின்னு. ஆமா, இந்த மூவியோட மிகப்பெரிய ட்விஸ்டே இதுதான். பபுக் ஹீரோட ஆன்ட்டி சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அவளுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்யற ஒரு ஜின்னு. அதுக்கு பதிலா ஹீரோட ஆன்ட்டி அந்த ஜின் செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி பலி கொடுப்பாங்க. சின்ன வேலைனா காக்காவை பலி கொடுக்கிறது, பெரிய வேலைனா ஆட்டையே பலி கொடுக்கிறது
நல்லது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஆண்டியும் சுசானா கிட்ட முதல்ல ஒயிட் ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சுசானா 7 நாட்களும் 7 இரவுகளும் நின்னுகிட்டே இருக்கணும். அந்த முழு நேரமும் தூங்கவே கூடாது, எதுவும் சாப்பிடவும் கூடாது. ஒயிட் ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் சுசானா கடற்கரைக்கு போயிட்டு கடல் தண்ணியில குடிச்சிட்டு பிரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு குகைக்குள்ள போயிட்டு 40 நாட்கள் மெடிடேஷன் பண்ணணும். 40 நாட்கள் மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குகையில இருந்து நிறைய ஜின்கள் அவளுக்கு முன்னாடி வருவாங்க. அவங்கள ஒரு ஜின் சுசானாவோட கம்பேட்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி இருப்பான். முன்னாடி ஹீரோட ஆண்டிக்கு பபுக் எப்படி கிடைச்சானோ அதே மாதிரியான ஒரு ஜின் சுசானாவுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அந்த ஜின்னு சுசானாவுக்கு ஒரு டேகரை கொடுக்கும். அந்த டேகரை பயன்படுத்தி தான் சுசானா பிளாக் மேஜிக்கே பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய இந்தோனேஷியன் ஹாரர் மூவிஸ் எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த டேகர் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். அதை பயன்படுத்தி தான் பிளாக் மேஜிக்கே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பிளாக் மேஜிக்கும் அந்த ஜின்னுக்கும் அந்த டேகருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். சுசானா ஹீரோட ஆண்டி சொன்னபடியே எல்லாத்தையுமே செய்யறா. கடைசியில ஹீரோனுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஜின்னும் கிடைக்க அந்த ஜின் சுசானாவுக்கு ஒரு சீக்ரெட் டேகரையும் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஹீரோட ஆண்டியும் சுசானாவுக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுக்கறாங்க. தனக்கு தெரிஞ்ச பிளாக் மேஜிக் முழுசையுமே சுசானாவுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் பிஸ்மினோட ஆபீஸ்க்கு வந்திருக்கான். ஹீரோ தோட அப்பாவை தேடிதான் இந்த கிராமத்துக்கே வந்திருக்கான் போல. அதை பிஸ்மின் கிட்டயும் சொல்ல இப்ப ஹீரோவும் தோட அப்பாவோட பேரையுமே பிஸ்மின் கிட்ட சொல்ல அந்த பேரை கேட்ட உடனே பிஸ்மினும் ரொம்பவே கோவப்படுறான். அப்பா ரொம்பவே மோசமான மனுஷன், அவன் ஏற்கனவே இறந்து போயிட்டா அப்படின்னு பிஸ்மின் சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக சொல்றான். ஹீரோவும் ரொம்பவே ஏமாற்றத்தோட அங்கிருந்து கிளம்பி வரான். அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ தோட கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டா. வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது ஹீரோனோட அம்மா ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு அதிகமான காய்ச்சல் இருக்கு. சுசானா காணாம போனதுக்கு அப்புறம் பெண்டாங், கவி, லவு 3 பேரும் தினமுமே சுசானாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க சுசானாவோட அம்மாவை அவங்க கட்டாயப்படுத்தி சமைக்க வச்சிருக்காங்க. சமைச்ச சாப்பாடு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு 3 பேரும் சுசானாவோட அம்மாவை அடிச்சிருக்காங்க. அதோட அம்மாவோட நிலைமையை பார்த்ததும் சுசானாவுக்கு கோபம் தாங்க முடியல. சுசானாவோட கண்ணுக்கு முன்னாடியே சுசானோட அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்ப சுசானாவுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், பிஸ்மினையும் அவனோட ஆட்களையும் பழி வாங்கணும். அடுத்த நாள் சுசானாவும் தோட அம்மாவுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்கே ஹீரோவை பாக்குறா. ஹீரோவும் தோட அப்பாவோட கல்லறையை தேடிக்கிட்டு இருக்கான். சுசானாவோட அம்மா இறந்த விஷயத்தை கேட்டதுமே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுசானாவும் ஹீரோ கிட்ட தனக்கு அவனை பிடிச்சிருக்கதாவும் சொல்லிடுறா. ஹீரோவும் உன்னை முத தடவை பார்க்கும் போதே உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு பதிலுக்கு அவனும் சொல்றான். அதே நேரத்துல பிஸ்மினுமே அங்க வந்துடுறான். சுசானாவுக்கு தோட அப்பாவை பிஸ்மின் தான் கொன்னா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது அப்படின்னு பிஸ்மின் நினைக்கிறான். அதனால பிஸ்மினும் சுசானா கிட்ட வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதாவும் சொல்றான். அதை கிட்ட சுசானா ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒரு டிமாண்ட் வைக்கிறா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா கவி, லவ், பெண்டாங் 3 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதோட என் அப்பா மேல பிளாக் மேஜிக் பண்ண அந்த ஆளை கண்டுபிடிச்சு என் முன்னாடி நிறுத்தணும். அப்பதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவ சொல்றான். இந்த பேச்சை கேட்ட கவி, லவ், பெண்டாங் 3 பேரும் வெளியில நின்று இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்களுக்கும் பயம் வந்துடுது. சுசானாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிஸ்மினோ அவங்க மேலேயுமே பிளாக் மேஜிக் பண்ண வச்சிருவானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பெண்டாங்கும் சுசானாவை கொல்றதுக்காக அவளோட வீட்டுக்குள்ள போறான். சுசானா பிஸ்மினோட மனசுல தங்களுக்கு எதிராக விஷத்தை ஊத்துறா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா இன்னொரு பக்கம் சுசானா பெண்டாங் ஏற்கனவே வரப்போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக டிராப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதாவது ஜின் ஒருத்தனோட கனெக்ஷன்ல இருந்தா அவனுக்கு முன்னாடியே நடக்க போற விஷயங்கள்லாம் விஸ்பரிங் மூலமா தெரிய வரும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பெண்டாங் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சுசானா அவன் மேல பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே ஒரு விஷ பாம்பு பெண்டாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பெண்டாங்கும் அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பாம்பு அவனை விடவே இல்ல. அவன் எங்க போனாலும் அது பின்னாடியே வருது. அந்த பெண்டாங்கம் ஒரு வேனுக்குள்ள ஏறிக்கிறான். அந்த வேனை ஓட்டுற அந்த டிரைவர் அந்த நேரத்துல வெளியில போயிருந்ததுனால பெண்டாங்கம் வேன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பாம்பு வேனுக்குள்ளேயும் வந்துடுது. அது பெண்டாங்கோட பேண்டுக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு அவரோட பிரைவேட் பார்ட்ல பயங்கரமா கிரஷ் பண்ணிடுது. அதனால வேனுக்கு ஆக்சிடென்ட் ஆக பெண்டாங் ரொம்பவே மோசமா காயமாயிடுறான். எப்படியும் அவனோட மெயின் வெப்பன் இப்ப வேலை செய்யாத நிலைமைக்கு போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் பெண்டாங்கம் வேன்ல இருந்து வெளியில வந்துடுறான். ஆனா சுசானா பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி அந்த வேனை பெண்டாங் மேலே தூக்கி வீசுறா. அவ இப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நல்லாவே தெரியும். வேனுமே தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா பெண்டாங் வேனுக்கு கீழே இருந்து வெளியில வந்துடுறான். அதே நேரத்துல வேன் பிளாஸ்ட் ஆகுது. அதுல பெண்டாங்கோட பாடி ரொம்பவே மோசமா டேமேஜ் ஆயிடுது. ஆனா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாத்திடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பிஸ்மினும் பெண்டாங்க பார்க்க வரான். பெண்டாங்கோ என்னால இந்த வலியை தாங்க முடியல, என்ன கொன்னுடுங்க அப்படின்னு பிஸ்மின் கிட்ட கேட்க அதனால பிஸ்மினோ ஒரு பில்லோவை எடுத்து பெண்டாங்க மூச்சு திணற வச்சு கொன்னுறான். அதே நேரத்துல கவியும் லவ்வும் 2 பேருமே இங்க வந்துடுறாங்க. பிஸ்மின் சுசானாக்காக தான் பெண்டாங்க கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து தங்களுமே பிஸ்மின் கொன்னுடும் அப்படின்னு பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிஸ்மினோ ஏன் பெண்டாங்க கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க பிஸ்மின் சொல்றத நம்ப மாட்டாங்க. கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இப்ப ஹீரோவும் ஹீரோனோட வீட்டுக்கு வரான். இப்ப ஹீரோன் கிட்ட ஹீரோவும் பிஸ்மின் தோட அப்பாவை பத்தின உண்மையை சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அது மட்டும் இல்லாம பிஸ்மினோட எல்லா கிரைம்ஸையும் வெளியில கொண்டு வர போற அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் ஆசை. அதனால அவன் அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி போக சொல்றா.
ஆனா ஹீரோவும் இப்போதைக்கு அங்கிருந்து நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படியே கட் பண்ணி லவ்வை அவனோட வீட்டுல காட்டுறாங்க. அப்ப லவ்வோட வைஃபும் கரங் ஷர்ன் கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தா அவ ஹோலி குரான கத்து கொடுக்கறேன் அப்படி சொன்னா அவனோட போட்டோவுமே எடுத்துட்டு போனா அப்படி சொல்ல உடனே லவ்வுக்கு அது சுசானா தான் அப்படின்னு நல்லாவே புரிஞ்சு போயிடுது. இன்னொரு பக்கம் சுசானாவோ லவ் மேல பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனை ஒரு தென்னை மரத்துல ஏற வைக்கிறா. லவ் மரத்தோட உச்சிக்கே போயிடுறான். அதுக்கப்புறம் சுசானா அவனை கீழே ஜம்ப் பண்ண வைக்க பிளாக் மேஜிக்னால அதோட இன்ஃபுளுன்ஸ்னால இப்ப லவ்வும் கீழே குதிச்சிடறான். அதனால அவனோட 2 கால்களும் உடைஞ்சு போயிடுது. சுசானாவுக்கு நடந்த அதே மாதிரியான விஷயம் தான் இப்ப லவ்வுக்கு நடக்குது. இப்ப லவ்வுக்கும் அதே மாதிரி ஒரு இரும்பு கம்பி குத்திடுது. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க அவனோட 2 காலையுமே வெட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது. பிஸ்மின் லவ்வை பார்க்க வரான். அப்ப கவியும் லவ்வுக்கு நடந்ததுக்கெல்லாம் பிஸ்மின் தான் காரணம் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாமே உன்னாலதான் நடக்குது, நீ தான் எங்க மேல பிளாக் மேஜிக்க பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னு அவனும் கோவப்பட்டு கவியும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு கவி தன்னோட ஆட்களோட பிஸ்மினோட ஷாமன் வீட்டுக்கு போறான். பிஸ்மின் தான் பிளாக் மேஜிக் பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கவியும் நினைக்க அதனால ஷாமனோட முழு வீட்டையுமே தீ வச்சு கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஷாமனுக்கு எதுவும் ஆகல. அப்ப கவியும் இந்த ஷாமன் தான் மேல ப்ரொடெக்டிவ் ஸ்பெல் போட்டிருக்கான் போல, அந்த ஸ்பெல்ல பிரேக் பண்ணணும்னா அவனோட கட்ட விரல வெட்டணும் அப்படி சொல்ல கவியோட ஆட்களும் ஷாமனை பிடிச்சுக்கிறாங்க. கவி அவனோட கட்ட விரல விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த ஷாமனை வீட்டுக்குள்ள தூக்கி போடுறாங்க. அவன் அந்த தீயிலே எரிஞ்சு இறந்து போயிடுறான். இப்ப கவியும் பிஸ்மின் கிட்ட போயிட்டு உன்னோட ஷாமனை நாங்க கொன்னுட்டோம், இனிமே உன்னால பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்றான். ஆனா பிஸ்மினோ நான் யார் மேலுமே பிளாக் மேஜிக் பண்ண சொல்லவே இல்லை அப்படி சொல்றான். அதே நேரத்துல சுசானா லவ் மேல மறுபடியும் பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிக்க லவ்வோட காதுக்குள்ள இருந்து ஈல்ஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. லவ் வழியால துடிதுடிச்சு இறந்து போயிடுறான். இப்பதான் கவிக்கு உண்மையே புரியுது, பிஸ்மின் தங்க மேல பிளாக் மேஜிக் பண்ணல அப்படின்னு. ஒருவேளை சுசானா ஏதாவது ஷாமன் கிட்ட சொல்லி நம்ம மேல பிளாக் மேஜிக் பண்ண வச்சிருக்கலாம் அப்படின்னு கவி சொல்ல அதனால பிஸ்மினோ திரன் கிளிவன் தோஹிரா அப்படி சொல்லி ஒரு 3 ஆபீசர் கிட்ட சுசானாவோட வீட்டை கண்காணிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பிஸ்மினோட வீட்டுக்கு தன்னோட அப்பாவை பத்தி கேட்க வந்திருக்கான். ஆனா பிஸ்மினோ உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு அதே பதில தான் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த 3 ஆபீசர்ஸ சுசானாவோட வீட்டுக்கு வெளியில காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் பிளாக் மேஜிக்க பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பிளாக் மேஜிக் பண்றவங்க கிட்ட ஒரு டேகரும் ஒரு மரப்புமே இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவை மறுபடியும் சுசானோட வீட்டுல காட்டுறாங்க. பிஸ்மினுக்கு சுசானா மேல சந்தேகம் வந்துருச்சு. ஏதோ ஒரு ஷாமனோட உதவியோட தான் சுசானா அவங்க மேல பிளாக் மேஜிக் பண்ற அப்படின்னு பிஸ்மின் நினைக்கிறதா இப்ப ஹீரோவும் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப சுசானாவும் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நானே தான் அவங்க மேல பிளாக் மேஜிக் பண்றேன், உங்க ஆண்டி கிட்ட தான் பிளாக் மேஜிக்க கத்துக்கிட்டேன், பிஸ்மினையும் அவனோட ஆட்களையும் பழி வாங்குற வரைக்கும் இதை நான் நிறுத்த போறதில்ல அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து போக சொல்றான். ஏன்னா அவனுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அதே நேரத்துல ட்ரியன் அப்படி சொல்ற அந்த ஆபீசர் அங்க வந்துடுறான். வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோயின் கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த சவுண்ட் அவனுக்கு கேட்டிருக்கும் போல. அதனால சுசானாவும் வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணுங்க அப்படி சொல்ல இப்ப அந்த ஆபீசரும் வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. ஆனா சுசானா பிளாக் மேஜிக் பண்ண பயன்படுத்துற அந்த பொருட்கள்லாம் அங்க இருக்கிறத அவன் பாத்துறான். அதை பார்த்து பயந்து பண்ண அந்த ஆபீசர் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க ஆனா அதுக்குள்ள சுசானா அவன் மேல பிளாக் மேஜிக் பண்ணிடுறா. அதனால அந்த ஆபீசர் தான் பார்த்ததை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல. இப்ப அந்த ஆபீசர் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் சுசானாவும் ஹீரோவை அங்கிருந்து போக சொல்ல ஆனா ஹீரோவும் போக மாட்டான். இன்னொரு பக்கம் அந்த 3 ஆபீசரும் இப்ப பிஸ்மின் கிட்ட போறாங்க. அந்த திரன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆபீசருக்கு பிஸ்மின் மேல யாரு பிளாக் மேஜிக் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். ஆனா அவனால பிஸ்மின் கிட்ட சுசானோட பேரை சொல்ல முடியல. அதனால பிஸ்மின் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்ப அதுக்கப்புறம் பிஸ்மினோட வீட்டுக்கு சுசானாவும் வர்றா. அவ பிஸ்மின் மேல பிளாக் மேஜிக் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஆனா பிஸ்மினை பாதுகாக்கிறதுக்காக ப்ரொடெக்டிவ் டேகர் ஒண்ணு அங்க இருக்கிறத அவ பாக்குறா. அந்த டேகர் பிஸ்மினை பிளாக் மேஜிக்ல இருந்து பாதுகாக்குது. அதே நேரத்துல பிஸ்மினுமே வீட்டுக்கு வந்துடுறான். சுசானா இன்னொரு ரூம்ல பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்க. சுசானாவோட பிளாக் மேஜிக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா பிஸ்மினோட ப்ரொடக்டிவ் மேஜிக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால 2 பேருமே பயங்கரமா காயமாகறாங்க. கடைசியில சுசானா மயங்கி கீழே விழுந்துடுறா. அவரோட சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் பிஸ்மினோ இன்னொரு ரூமுக்கு போய் பார்க்க அங்க சுசானாவையும் அவரோட பிளாக் மேஜிக் டேகரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிஸ்மினுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. அவன் சுசானாவை அதுக்கப்புறம் கட்டி போடுறான். அதுக்கப்புறம் அவன் முழிச்சதுக்கு அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா பவர்ஃபுல் ஷாமனுக்கும் என்ன தெரியும், ஒவ்வொரு ஷாமனும் எனக்கு ப்ரொடக்டிவ் ஷாம் கொடுத்திருக்காங்க. அதனால நீ எவ்வளவுதான் பவர்ஃபுல்லான பிளாக் மேஜிக் பண்ணாலும் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு பிஸ்மினை சொல்ல சுசானா பிஸ்மினை ரொம்பவே வெறுக்க ஆரம்பிக்கிறா. அவனை கல்யாணம் பண்ணிக்கவும் அவளுக்கு விருப்பம் இல்ல. அதனால பிஸ்மின் இன்னொரு ஷாமன் கிட்ட போயிட்டு சுசானா மேல சோல் ஸ்பிளிட் ஸ்பெல் பயன்படுத்த சொல்றான். அந்த ஸ்பெல்ல பயன்படுத்தினா சுசானாவுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, தன்னோட பேரு கூட ஞாபகம் இருக்காது, பாஸ்டுமே ஞாபகம் இருக்காது. அவ பிஸ்மினோட பப்பட் மாதிரி ஆயிடுவா. பிஸ்மின் என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் செய்வா. ஒருவேளை பிஸ்மின் தன்னோட முதல் ஒய்ஃப் மேல இதே மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் தான் பயன்படுத்திருப்பான் போல. இல்லனா இவன மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை யார் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்ப பிஸ்மின் வீட்டுக்கு போயிட்டு சுசானா மேல அந்த ஸ்பெல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். சுசானா எல்லாத்தையுமே மறந்துடுறா. ஆனா திறன் அப்படிங்கிற அந்த ஆபீசர் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாத்துறான். அவன் சுசானாக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்க அதுக்கப்புறம் பிஸ்மின் இப்ப ஹீரோவை பார்க்க போறான். அவன் ஹீரோ கிட்ட போயிட்டு அவனோட அம்மாவோட போட்டோவை கேட்கறான். இப்ப ஹீரோவோட அம்மாவோட போட்டோவை காட்ட ஆனா அந்த போட்டோ பாதி மட்டும்தான் இருக்கு. கிழிஞ்சு போன இன்னொரு பாதியில ஹீரோட அப்பாவோட போட்டோ இருந்திருக்கும் போல. ஹீரோவோட அம்மாவோட போட்டோவை பார்த்த பிஸ்மினோ உன்னோட அப்பாவை பத்தி உனக்கு தெரிஞ்ச எல்லாமே போய் தான், அப்பாவுக்கு நிறைய லவர்ஸ் இருந்தாங்க, உன்னோட அம்மாவை விட்டுட்டு
போகணும் அப்படின்னு தான் அவருமே நினைச்சாரு. ஒரு நாள் அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப அவர் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு பிஸ்மின் சொல்றான். அதுக்கப்புறம் பிஸ்மினோ நீ சுசானாவை விட்டு கொஞ்சம் விலகி ஏறு, நாளைக்கு அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்றான். இத ஹீரோவால நம்பவே முடியல. அதனால பிஸ்மினோ அவளை சுசானா கிட்ட கூட்டிட்டு போறான். ஆனா சுசானாவுக்கு ஹீரோவை யாருன்னு ஞாபகம் இல்ல. உடனே ஹீரோவும் பிஸ்மின் சுசானாவுக்கு ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அதனால பிஸ்மினோட வயித்துல ஹீரோவும் பஞ்ச் பண்றான். ஆனா பிஸ்மினுக்கு எதுவுமே ஆகல. இப்ப கவி ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பிஸ்மினோ கடைசில ஹீரோவை அங்கிருந்து போக வர்றான். அப்படியே அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. அந்த திரன் அப்படிங்கிற அந்த ஆபீசர் ஹீரோவை பிஸ்மினோட வீட்டுல சந்திக்கிறான். ரெண்டு பேருமே சுசானாவை காப்பாத்த தான் அங்க வந்திருக்காங்க. அவங்க சுசானாவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு வேன்ல ஏத்துறாங்க. இந்த வேலையில கிளீவன் தொகிர் அப்படி சொல்ற மத்த ரெண்டு ஆபீசரும் அவங்களுக்கு உதவி பண்றாங்க. வேன் ஓட்டுறவங்களும் அந்த திரன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆபீசரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க பிஸ்மினோட வீட்டுல தான் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சுசானாவை தன்னோட ஆண்டி கிட்ட கூட்டிட்டு போறான். நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட ஆண்டி கிட்டையும் சொல்றான். சுசானாவை பார்த்த உடனே ஹீரோட ஆண்டிக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. இவன் மேல கண்டிப்பா சோல் ஸ்பிளிட் ஸ்பெல் கண்டிப்பா போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்ப ஹீரோ சுசானாவை தன்னோட ஆண்டி கிட்ட விட்டுட்டு ஒரு முக்கியமான வேலைக்காக அங்கிருந்து கிளம்புறான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் சுசானா மேல சோல் ஸ்பிளிட் ஸ்பெல் போட்ட அந்த ஷாமன் அவளோட பாடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ஹீரோவோட ஆண்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால ஹீரோட ஆண்டியும் ஒரு சீக்ரெட்டான ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி சுசானாவை சரி பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த ஷாமனும் ஹீரோட ஆண்டியை தூக்கி அப்படியே வீட்டுக்கு வெளியில வீசுறான். அதோட அந்த ஷாமையும் அந்த மந்திரத்தையும் கிழிச்சிடறான். ஆனா ஹீரோட ஆண்டியும் ஒரு உடஞ்ச பானத்துண்டுல தன்னோட விரல கிழிச்சு தன்னோட ரத்தத்தை வச்சு அந்த மந்திரத்தை மறுபடியும் டிராப் பண்றாங்க. அது மூலமா சுசானாவை அந்த ஷாமனோட ஸ்பெல்ல இருந்து எப்படியோ விடுவிச்சிடறாங்க. அதனால அந்த ஷாமனுக்கு ரொம்பவே மோசமா காயம் ஏற்படுது. அடுத்த நாள் காலையில தான் சுசானா காணாம போயிருக்கா அப்படிங்கிற விஷயமே பிஸ்மினுக்கு தெரிய வருது. உடனே கவியையும் கிராமத்துல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு சுசானாவை தேட சொல்றான். இன்னொரு பக்கம் சுசானாவுக்கு முழுசா எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அவ ஹீரோவோட ஆண்டி கிட்ட பிஸ்மினை பாதுகாக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் ஷாம பத்தி அந்த மந்திரத்தை பத்தி சொல்றா. அப்ப ஹீரோவோட ஆண்டியும் சுசானாவுக்கு தன்னோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ரொம்பவே ஆபத்தான ஒரு பிளாக் மேஜிக்க கத்தி கொடுக்கறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவளை வார்ன் பண்றாங்க. அந்த பிளாக் மேஜிக்கோட பேரு பாம்பூம் பண்டில் பிளாக் மேஜிக். இதுல ஒரு மனுஷன் சாகிறது ரொம்பவே கொடூரமா இருக்கும். அவரோட உடம்பே சிதறி போயிடும். ஆனா அது பெரிய ஆபத்து கிடையாது. இந்த பிளாக் மேஜிக் பிஸ்பினை மட்டும் கொள்ளாது, பிஸ்பினோட பரம்பரையை அழிச்சிடும். அதாவது பிஸ்பினோட குழந்தைகளையும் அவங்க பரம்பரை மொத்தத்தையுமே அழிச்சிடும் அப்படி சொல்ல. ஆனா சுசானாவும் பிஸ்பினுக்கு குழந்தையே இல்ல அப்படி சொல்றான். கடைசியா ஹீரோட ஆண்டியும் இன்னொரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறாங்க. ஒரு முறை அந்த பிளாக் மேஜிக்க பண்ணிட்டா அதை பயன்படுத்தினவங்களா கூட அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அதை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணா கூட அந்த பிளாக் மேஜிக் பண்ணவங்களே இறந்து போயிடுவாங்க. அதாவது சுசானா பிளாக் மேஜிக் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணா அவ இறந்துடுவா அப்படின்னு தான் அர்த்தம். சிம்பிளா சொன்னா இந்த ஸ்பெல்ல போட்டவங்களாலேயே அதை மாத்த முடியாது. இன்னொரு பக்கம் கவியும் கிராமத்து மக்கள் எல்லாரையுமே சுசானாவை தேட சொல்றான். ஆனா ஹீரோவை அங்கே வந்து கிராமத்து மக்களை கவியோட ஆட்களோட சண்டை போட சொல்றான். ஏன்னா பிஸ்மினோ கிராமத்து விவசாயிகளோட வயல்கள்ல விஷத்தை ஊத்தி பயிர்களை அழிச்சிடுவான். அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் பிஸ்மின் கிட்ட கடன் வாங்குவாங்க. பிஸ்மின் மறுபடியும் அவங்க பயிர்களை அழிச்சிடுவான். விவசாயிகளால கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலை வந்ததும் அவங்களோட நிலத்தை பிஸ்மின் கைப்பற்றிக்குவான். அதாவது செத்தாலும் அவனுக்கு தான் லாபம், இருந்தாலும் அவனுக்கு தான் லாபம். கிராமத்து மக்களுக்கு உதவி பண்ண பிஸ்மினோட சர்வன்ட்ஸ் நிறைய கற்களையும் வெப்பன்ஸையும் எடுத்துட்டு வராங்க. கொஞ்ச நேரத்திலேயே கிராமத்து மக்களுக்கும் பிஸ்மினோட ஆட்களுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அந்த சண்டையில பிஸ்மினோட ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோட ஆண்டியோட பவர்ஃபுல்லான அந்த பிளாக் மேஜிக் காரணமா பிஸ்மினை பாதுகாத்துக்கிட்டு இருந்த அந்த ப்ரொடெக்டிவ் மந்திரம் அது அழிய ஆரம்பிக்குது. ஆனா பிஸ்மினோட கிளப்ல இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இருக்கு. அதனால பிஸ்மினோ கவியையும் சில ஆட்களையும் கூட்டிக்கிட்டு கிளப்புக்கு போறான். ஹீரோ ஒரு ட்ரக்ல கிராமத்து மக்களை ஏத்திக்கிட்டு பிஸ்மினை துரத்திக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் அங்கே வந்த கிராமத்து மக்களும் பிஸ்மினோட கிளப்ப கொளுத்துறாங்க. அவரோட கார்ஸையும் அங்கிருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே உடைக்கிறாங்க. ஏன்னா அவன் வாங்கி வச்சிருக்கிற எல்லாமே தங்களோட பணத்துல வாங்கினதுதான். கிளப்புக்குள்ள பிஸ்மினுக்கும் கவிக்கும் அந்த டிராயரோட கீஸ் கிடைக்கல. அந்த டிராயருக்குள்ளதான் அந்த பாதுகாக்கிற மந்திரம் இருக்கு. அதனால டிராயரை உடைச்சு அந்த மந்திரம் இருந்த அந்த பாக்ஸை வெளியில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கவி மேல ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருந்த பிளாங்க் வந்து விழுந்துருது. கவியும் அங்கேயே மயங்கி விழுந்துறான். ஆனா அவனுக்கு உதவி பண்ணாம பிஸ்மினோ அவனோட கார்க்கி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கவிக்கு நினைவு திரும்புது. ஆனா கிராமத்து மக்கள்ல ஒருத்தன் அந்த பிளாங்க வச்சு கவியை மறுபடியும் அடிச்சு மயக்கிறான். கவியும் அங்கேயே தீயில எரிஞ்சு இறந்து போயிடுறான். இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாவே தெரியுது, பிஸ்மினுக்கு அவனை தவிர வேற யாரு மேலேயும் உண்மையான அன்பே கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பைக் எடுத்துக்கிட்டு பிஸ்மினை துரத்த ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் சுசானாவும் பிஸ்மின் மேல அந்த பவர்ஃபுல்லான அந்த பிளாக் மேஜிக்க பண்ண ஆரம்பிக்கிறா. பிஸ்மினை கொல்றதுக்காக அவ லவ்வோடையும் பெண்டாங்கோடையும் ஆவிகளை வர வைக்கிறா. அந்த ரெண்டு பேரோட ஆவிகளை பார்த்து பிஸ்மின் ரொம்பவே பயந்து போயிடுறான். அதோட விளைவா அவனோட கார் நேரா மூங்கில ஏத்திக்கிட்டு போன ஒரு ட்ரக்ல போய் மோதிடுது. கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. பிஸ்மின் அந்த மூங்கில்களுக்கு நடுவுல சிக்கிக்கிறான். அதே நேரத்துல ஹீரோவும் அங்க வந்துடுறான். அவன் ஹீரோக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால ஆட்களை கூட்டிட்டு வரதுக்காக அங்கிருந்து கிளம்ப, ஆனா ஹீரோயினும் பிஸ்மினோட காருக்கு தீ வச்சிடறா. காரும் அப்படியே பிளாஸ்ட் ஆனதுனால பிஸ்மின் அங்கேயே இறந்து போயிடறான். கடைசியில ஹீரோயினும் தன் பழிய கடைசியில தீர்த்துக்கிறா. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் அப்படின்னு காட்டுறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கல்லறையில இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பிஸ்மின் கிட்ட வேலை
பார்த்தவங்க இங்க வராங்க. அப்ப அவங்க ஹீரோ கிட்ட விஸ்பின் எழுதி வச்சிருந்த ஒரு லெட்டரை அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விஸ்பின் சாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கான். ஹீரோவும் அந்த லெட்டரை அப்படி திறந்து பாக்குறான். அதுக்குள்ள அவனோட அம்மாவோட அதே போட்டோ இருக்கு. ஆனா ஹீரோ கிட்ட இருந்த அந்த போட்டோ கம்ப்ளீட்டா இல்ல. அந்த போட்டோல ஹீரோட அம்மாவுக்கு பக்கத்துல வேற யாருமே இல்ல அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்ப அந்த போட்டோ கம்ப்ளீட்டா இருக்கு. ஹீரோட அம்மாவுக்கு பக்கத்துல இருந்தது பிஸ்மின் தான் அப்படின்னு தெரிய வருது. ஆமா, இங்கதான் அந்த மூவியோட மிகப்பெரிய ட்விஸ்டே வருது. பிஸ்மின் தான் ஹீரோட அப்பா. பிஸ்மின் தன்னோட பையனுக்காக ஒரு லெட்டரையுமே எழுதி வச்சிருக்காரு. அதுல பிரமோஜா ரொம்பவே நல்ல பையன், அவ என்ன மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எழுதி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சுசானா தன்னை கொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மினுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தன்னோட சொத்து பத்து பணம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோவோட பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இந்த சொத்துக்களை வச்சு உனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நல்ல விஷயங்களுக்கு கூட அந்த சொத்துக்களை நீ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு லெட்டர்ல எழுதி இருக்கான். பிஸ்மின் தான் தன்னோட அப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். ஏன்னா அவன் தன்னோட முழு வாழ்க்கையிலுமே தன்னோட அப்பாவை தான் தேடிக்கிட்டு இருந்தான். இந்த கிராமத்துக்கு அவன் வந்ததுக்கான முக்கியமான காரணமே தன்னோட அப்பாவை தேடிதான். இன்னொரு பக்கம் சுசானாவுக்கும் பிரமோஜா தான் பிஸ்மினோட மகன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சீக்கிரமாவே ஹீரோ இறந்து போயிடுவான் அப்படின்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. அப்படியே எனக்கு நைட்டு கட்டுறாங்க. ஹீரோ இப்ப சுசானோட வீட்டுக்கு வரான். ஆனா சுசானா ரொம்பவே மோசமா காயம் அடைஞ்சிருக்கா. ஹீரோவும் அவகிட்ட போக முயற்சி பண்ணும்போது சுசானா கதவை முடிக்கலாம். அதுக்கப்புறமா தான் நடந்த உண்மை எல்லாத்தையுமே அவங்கிட்டையும் சொல்றான். நான் தெரியாம பிஸ்மின் மேல ஒரு பிளாக் மேஜிக் பண்ணிட்டேன். அது பிஸ்மினோட மொத்த பரம்பரையுமே அழிக்கிற பிளாக் மேஜிக். நீ பிஸ்மினோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அதனால நீயும் சீக்கிரமா இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்றான். ஹீரோ ரொம்பவே ஒரு நல்லவன், அவனை சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சுசானாவும் அவ போட்ட அந்த பிளாக் மேஜிக்க வாபஸ் வாங்கியிருக்கா. அதனாலதான் சுசானா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுத்திக்கிட்டு இருக்கா. சாகிறதுக்கு முன்னாடி அவ ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. எனக்கு எப்பவுமே உன்ன மாதிரியான ஒரு நல்ல மனுஷனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. உண்மையிலேயே நானும் நல்லவன் தான், என்னோட அப்பாவும் நல்லவர் தான், ஆனா இந்த உலகமும் இந்த மனுஷங்களும் எங்களை இப்படி ஆக்கிட்டாங்க அப்படி சொல்றா. அதனால சுசானாவோட வயிற்றுக்குள்ள இருந்து அதே தீப்பந்தம் வெளியில வருது. அதனால அவட வயிறு வெடிச்சு அங்கேயே சுசானா இறந்து போயிடுறா. ஹீரோவும் அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே சில வாரங்கள் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கிராமத்து மக்கள் கிட்ட ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் பிஸ்மினோட மகன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் கிராமத்து மக்கள் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் பிஸ்மின் மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோவும் தன்னோட அப்பா ஏமாத்தி பிடிங்கிருந்த எல்லா நிலங்களையும் கிராமத்து மக்களுக்கு திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க மேல இருந்த அந்த கடனையும் வாபஸ் வாங்கிடுறான். இதை கேட்ட கிராமத்து மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஆவியை காட்டுறாங்க. மனித உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி கடைசி தடவையா ஹீரோவை பார்க்க அவ வந்திருக்கா. அதே நேரத்துல கிராமத்து மக்கள் ஹீரோவை தங்களோட புதிய ஊர் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் சுசானாவோட சமாதியில நிக்கிறான். அவன் சுசானாவோட ஃபேமிலி போட்டோவை சுசானாவோட சமாதி மேல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா சுசானாவோட ஆவி அங்கேயே நின்னு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஹீரோவால அவளை பார்க்க முடியல. ஆனா அவனுக்கு சுசானா அங்க இருக்கிற மாதிரி ஒரு பிரசன்ஸ் மட்டும் ஃபீல் ஆகுது. அதோட இப்படி ஒரு எமோஷனல் மொமெண்டோட இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.